ஆகஸ்ட் 2, 2024 வெள்ளிக்கிழமை ஒரு புதிய விடியலை சந்தித்தது. தமிழ்நாடு அரசு பள்ளிகள் ஒரு சாதனையை மீண்டும் நிகழ்த்தியிருக்கின்றன. 2 ஆண்டுகளுக்கு முன்பு 2022 மார்ச் 20 அன்று இதேபோல நடந்தது. பள்ளி மேலாண்மை குழு அறிமுக கூட்டத்திற்காக பெற்றோர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். தமிழ்நாடு முதலமைச்சரின் அழைப்பை ஏற்று மாணவர்களின் பெற்றோர் பள்ளிகளுக்கு சென்றனர். விவசாயிகள், சிறு வியாபாரிகள், விற்பனையகங்களில் வேலையில் இருப்போர், உற்பத்தியாளர்கள், அரசு ஊழியர்கள், தனியார் நிறுவன ஊழியர்கள், முன்னாள் மாணவர்கள், பள்ளி வகுப்பை மட்டும் முடித்த பெற்றோர், பட்டம் படித்த பெற்றோர் என அனைத்து தரப்பு பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகள் படிக்கும் பள்ளிகளுக்கு வருகை தந்தனர். முன்னதாக பள்ளி மேலாண்மை குழுவில் கலந்து கொண்டு பள்ளிகளை வலுப்படுத்த பெற்றோர்கள் முன்வர வேண்டும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் வேண்டுகோள் விடுத்தார். தமிழ்நாட்டின் கடைக்கோடியில் இருக்கும் கன்னியாகுமரி முதல் வடக்கு எல்லை திருவள்ளூர் மாவட்டம் வரையிலும், கிழக்கே நாகப்பட்டினம் தொடங்கி மேற்கே நீலகிரி மாவட்டம் வரையிலும் உள்ள 37,519 அரசு பள்ளிகளிலும் பள்ளி மேலாண்மை குழு அறிமுக கூட்டம் வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளது. பள்ளி மேலாண்மை குழுவின் பணிகள், அதன் தேவை, அதில் பெற்றோர் ஏன் பங்கேற்க வேண்டும் என்பதை விரிவாக விவாதித்தனர். அடுத்து வரும் பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பு குறித்தும் விளக்கம் கொடுக்கப்பட்டது. ஒரு திருவிழா போல பள்ளிகள் அலங்கரிக்கப்பட்டன. ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியரும் அகமகிழ்ந்து வரவேற்றனர். விருந்தினர் போல வந்த பெற்றோர்கள் உறவினர் போல உரிமை பெற்று திரும்பினர். இனி பள்ளிக்கூடம் ஊரின் அசைக்க முடியாத ஒரு சொத்து. அடுத்த தலைமுறையினரை உருவாக்குவதில் பெற்றோரும் சமூகமும் பெரும் பங்காற்றும் தருணம் ஒரு புதிய விடியலை சாத்தியப்படுத்தும். அங்கே எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் உயிர். பள்ளி கல்வி மூலம் சமத்துவம் மலரட்டும். என்னோட அழைப்பை ஏற்று கடந்த 2 ஆண்டுகளில் 6 லட்சத்துக்கும் அதிகமான பெற்றோர்கள் பள்ளி மேலாண்மை குழுக்களில் உறுப்பினர்களாக இணைஞ்சு பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுள்ளதற்கு என்னோட மனமார்ந்த நன்றி. பள்ளி மேலாண்மை குழுக்களை வலுப்படுத்துவோம், பள்ளிகளை வளப்படுத்துவோம். நம் பள்ளி நம் பெருமை. அன்பான பெற்றோர்களே, பள்ளி மேலாண்மை குழு அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்டதற்கு நன்றி. பெற்றோர்கள் அனைவரும் நமது குழந்தைகள் படிக்கும் பள்ளிகளுக்கு செல்வோம். பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பில் பங்கு கொள்வோம். பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்புக்கான நாட்கள்: ஆகஸ்ட் 10 மற்றும் 17 தொடக்க பள்ளிகள், ஆகஸ்ட் 24 உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள், ஆகஸ்ட் 31 நடுநிலை பள்ளிகள். பெற்றோர்கள் அனைவரையும் இதில் பங்கேற்க அழைக்கிறது பள்ளிக் கல்வித்துறை.